ஸோ வெல்கம் டு டிடி அட்ராசிட்டிஸ் வித் சேம் காஸ்டியூம். எங்கே வந்திருக்கோம்? சிலிகான் சென்ட்ரல் மால். எஸ், எனக்கு தான் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு வந்தோம். ஆனால் இங்கே போகும்போது என்ன நடக்குதுங்கிறத நீங்களே பாருங்கள். என்னங்க பார்ப்போம். அதே ஸ்டூடியோவா? அதே ஸ்டூடியோ. அங்கே ஏதோ சாப்பிட்டோமே, டெண்டால் இல்லடி, அது டோனட்டா? சத்திய சோதனை. அதுவும் டீ தானே. ஸோ டோனட் வேறு சாப்பிடணுமா உனக்கு? ரொம்ப வேணாம். என்ன ஏறினோடனே வந்துருச்சு ஸ்டூடியோ. கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த தடவை. ஆமாங்க. எப்படி வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு மாலில் தொலையாமல் ஒரு கடையை கண்டுபிடித்துள்ளோம். உள்ளம் கேர்ள்ஸுக்கெல்லாங்களா? ஒன்லி ஃபார் பாய்ஸ். இப்போ தாண்டி ஊர்லேருந்து வரும்போது அவ்வளோ ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்த. பொண்டாட்டி சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். மாலுக்கெல்லாம் கூப்பிட்டு வராதிங்க கணவர்களே. அப்போவே கார்த்தி சொன்னார், நான் தான் மறந்துட்டேன். ஓகே, உள்ளே போய் பார்ப்போம். ஆமாம், நல்லது சொல்லுங்க அண்ணா. ஸோ என்னோட வேலை 10 நிமிஷத்துலேயே முடிஞ்சிருச்சு. பார்க்குறா 19 ரூபாவை 10 தடவை பார்க்குறா. ஆனால் எதுவுமே எடுக்கல. இன்னும் எதாவது எடுப்பீங்களா மகாராணி? களைச்சி போட்டால் திட்ட தான் செய்வாங்க. நீயே அடிக்க வைக்கிற, எதுனா வீடாக்கு, நான் வந்து அடிக்க வைக்கிறேன்னு சொல்கிறதுக்கு. என் மேலே பலி போடுற மாதிரி கடைக்காரங்க மாதிரிலாம் போட முடியாது. அப்பிடுவாங்க. அப்பி இன்சல்ட் ரொம்ப கேவலப்படுத்துறான். ஸோ அக்கா வந்து ரொம்ப நைட்டி யூஸ் பண்ணுறீங்கன்னு ரொம்ப கழுவி ஊற்றிட்டீங்க கைஸ். அதனால என் பர்ஸுக்கு ரொம்ப வேலை வைக்கிறா. 90 ரூபாய்க்கு அது என்ன நைட்டிஸ், பொம்மிஸ் நைட்டிஸ் வாங்கிட்டு இருந்தா. இங்கே வந்து என்னடானா டிஷர்ட்டு தான் போடுவேன், ஜீன்ஸ் தான் போடுவேன். இப்போ கூட பாருங்கள், ஒன்லி மாடர்ன் செஞ்சிங்க அவருங்களா? ஏதாவது கெட்ட வார்த்தையில் திட்டிடுவேன். ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்து போய் போட்டுப்பார். எது ஓகேவா இருக்கோ அது வாங்கிக்கலாம். போட்டுப்பார். நம்ம கடை தான், அண்ணாச்சி கடை தான், பேசிக்கலாம். ஸோ டிஷர்ட் என்ன பார்ட்டி போடு, என்ன அதுலேயே பார்ட்டின்னு தான் எழுதியிருக்கு. பார்ட்டி அனிமலாம் வேறு. நீங்கள் மிருகமா? நல்லா இருக்குல்ல, என் பேர்லேயே வந்து இவளை வச்சுக்கிட்டெல்லாம் நான் கடைக்கு வந்திருக்கேன் பார்த்தீங்களா. என்ன இதாக சொல்லணும். பார்ட்டி வேணாமா? ஓகே, இப்போ தான் பனியனுக்கு வந்திருக்கா. இன்னும் பேண்ட்டு, சுடிதார், டாப்ஸு. இங்கே நைட்டி அவைலபிள் இல்லையா? பாதி கையா? செக்ஸியாக இருக்குது. நாங்கள் மாடர்னாக மாறினமே தவிர ஓம்லி மாடர்ன் இல்லை. இன்சல்ட் பண்ணுறேன். எடுக்கவும் சீக்கிரமாக. எம் இருக்கு பாரு, போட்டு பார்த்துட்டு வாங்கிக்கலாம். ஓகே, 19 ரூபா டிஷர்ட் கைஸ். போட்டு பாருல போட்டு பாரு. ஏதாவது அங்கே வாங்கிட்டு வந்து 10லன்னு என் தலையில் அடிச்சேன்னு வை. அன்று வர ஸ்டே டியூன். சரி, நீ போட்டு பார்த்துருவா, நான் எடுத்து வைக்கிறேன். நான் கொடுத்துட்டு போ. அதுக்கு தானே வந்தேன். போடி. ஐயோ முருகா, நீ போடி, அதாண்டி ஸ்டைலு. என்னென்ன சொல்கிறான் பாருங்க. கடைக்கார அண்ணாச்சி, ஒரு சின்ன வேண்டுகோள். லேடிஸ் சேஞ்சிங் ரூம் பக்கத்துலேயே இப்படி மாட்டி விட்டுருந்தீங்கன்னா, ஒரு பொண்டாட்டி போய் மாற்றிட்டு வர்றதுக்காக புருஷன் எப்படி வெயிட் பண்ணுவான், அப்படியே நம்ம பொண்டாட்டிக்காக தான் வெயிட் பண்ணாலும் குறுகுறுன்னு பார்த்துட்டு போகிறாங்க. நம்ம என்னமோ இது பார்க்குறதுக்காக தான் வெயிட் பண்ணோங்கிற மாதிரி. கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க அண்ணாச்சி. வேறு எங்கேயாவது மாற்றி வைங்க. இங்கே வந்து வெயிட் பண்ண முடியல. என் கஷ்டம் புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கும். ஐயோ, அது ஒரு முக்கியமான விஷயமாச்சே. எப்படி கை அடிக்கிறதா? அது இல்லைண்ணே, நீ எடுத்துகிட்டு போனது உனக்கு பத்தலையா? இல்லை, நான் லாஸ்ட் ரூமில் இருந்தனால அவ்வளோ தூரம் நடந்து வந்து நீ பாட்டுக்கு போயிட்ட. அங்கே போய் வெளியே வெயிட் பண்ணலான்னு பார்த்தா பல ஐட்டத்தை தொங்க விட்ருக்காங்க. அது பக்கத்துலேயே வெயிட் பண்ணால் வர போகிறவள குறுகுறுன்னு பார்த்துட்டு போகிறான். நான் என்னமோ ட்ரையலுக்காக நிற்கிற மாதிரி. சந்தானம் ஒரு படத்தில் நிற்பான் தெரியுமா, பிராவோ போட்டுட்டு, அந்த மாதிரி தான் நிற்பேன் போல் நானும். ஏதாவது ஒன்று சீக்கிரம் எடுப்பில் எடுத்துகிட்டு போகலாண்டி. வர போகிறவள குறுகுறுன்னு பார்க்குறாடி பொம்பளை செக்ஷனில். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ என்ன இது வாங்க போறியா? இதுக்கு பின்னாடி ஸ்டைல் இல்லையே, பரவாயில்லையா? அப்போ அதை எடு.
ஆனால் ரொம்ப கஷ்டம் பொண்டாட்டிங்களே, நீங்கள் பாட்டுக்கு போயிடுறீங்க 2 பேக்கை கையில் கொடுத்துட்டு. அந்த பொம்பளை செக்ஷனுக்குள்ளே நிற்க முடியாமல் நாங்கள் படுற பாடு ஒரு வகையில் நல்லா இருந்தாலும் பட் சூப்பராக இருக்குல்ல. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இவனுக்கு கஷ்டம்லாம் இல்லை. டிஷர்ட் முடிஞ்சிருமா முடியாதா? முடிஞ்சிடும். எடுக்கிறாயா? இன்னும் எடுத்துகிட்டு இருக்காயா? 2 பேண்ட் ஒரு சட்டைக்காக வந்தோம். எடுத்து பார்க்குறே தவிர ஒன்றுத்தையும் வாங்க மாட்டேங்கிறேடி நீ. வத்தியாரே ஊட்டாண்ட நான் வரேன் கட்டி இது பேர் கரெக்டாக சொல்லு, நான் வாங்கி தரேன். ஜாம்ப ஜாஜக்கு எச்சி, அது பேர் மட்டும் கரெக்டாக சொல்லு. என்னது? டோனட். டோனட். யா ஹாய், ஹவ் யூ? உன்னை பார்த்தோன்னே ஏன் சொல்கிறாங்க? அது அப்படி தான் மொகர. இது என்னடா? இது பார்த்தோன்னு உங்களுக்கு என்ன மாதிரி தோன்றிக்கணும்? இப்படி மங்களகரமா இருந்துக்கிட்டு மட்டமா நடந்துக்கிறியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையாடா? என்ன வேணும்? நம்ம டயட்டில் இருக்குன்னு நினச்சேன். நேற்று தான் சொன்னான். ஓகே, ஒரு மேப்பிள் டிப்பு, ஒரு வெண்ணிலா. நம்ம இந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், நல்லா இருக்கும். சரி, எவ்வளோ போட்டு 18 ரூபா போட்டிருக்கிறோம். வேணாம், டோனட்டே வாங்க. நம்ம பேர் 6 ரூபா வியாபாரத்துக்கு தான் வந்திருக்கோம். எங்களோ 800 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன் நம்ம ஊர் சாக்லேட் மெதுவோட. ஆளு மண்டையும் பரோம். 800 ரூபாவா? ஆமாம். அச்சோ, நம்மள இல்லை. நல்லா இருக்கும்ல, நம்ம என்ன தினமுமா வாங்கி சாப்பிட்றது? சொல்லு பார்ப்போம். ஆனால் இந்த நியாயம் மட்டும் பேசு. நேற்று தான் என்னமோ ஹெல்த்தி பாதா குல்த்தி பாதன்னு. என்னப்பா தம்பி, வாங்கியாச்சா எல்லாம் ஸ்டூடியோவில்? ஆமாக்கா, எல்லாம் வாங்கியாச்சுக்கா, ஸ்டூடியோவில் வாங்கியாச்சுக்கா. தம்பி வாங்கிட்டா? எனக்கு அதான் தம்பி வாங்கிட்டாப்லையாம். வாங்க போனது எனக்கு. ஒவ்வொரு தடவையும் இப்படி தான் ஊர்லேருந்து வரும்போது அந்த அந்த பொம்மிஸ் பிராண்டுங்க என் வாழ்க்கையில் நான் வெறுத்த பிராண்டுன்னா அதுதான். இவங்க அம்மா வருவாங்க பாருங்க, என் மாமியார். அவங்க வந்து பொம்மிஸ் பிராண்டோட பிராண்ட் அம்பாசிடர். அவங்க பொம்மிஸ்ல வாங்கினா தான் நல்லா இருக்கும். இந்த அவமானம் உனக்கு தேவையா? அதுல வாங்கினா தான் உழைக்குமா. இவரு எப்படி பண்றாரு? இவரும் எப்படி பண்றாரு? ஸ்டூடியோல போய் தானே வாங்குறாரு. அந்த மாதிரி தான் மேக்ஸ் எல்லாரையும் எப்படி பாய்ஸ்க்குன்னா ஒரு இது ஸ்டூடியோ அங்க இங்க போனாதான் நல்லது. சரி, இப்ப பாய்ஸ்க்கு தானே எடுக்க போனோம். நீ எதுக்கு ட்ரெஸ் எடுத்த? கேர்ள்ஸ்க்கு வச்சிருக்காங்களே, என் கண்ணு அங்க போதே. ஏன்டி நீ உன் கண்ணு போறதுங்கிறதுக்காக நான் என் காசு செலவு பண்ணிருக்கணுமா? காசு என்னமா செலவு பண்ண? சரி சரி சரி. நான் வந்து நிறைய எடுக்கல. நான் எடுத்தது 2 பொருள். ஒன்று 19 ரூபாய், இன்னொன்று 45 ரூபாய். கால்குலேட்டட் ஆஃப் ஈக்குவல் டு 75. மொத்தமா வாங்கினதே 100 ரூபாய்க்கு தான். அதுல 75 ஒண்ணுதான். ஆமா, வெரி குட் கேர்ள். அதுல ஆமா ஆமா. என்னடி எத்தனை தடவை ஆமா சொன்னாலும் ஆமா தாண்டி. உனக்கு வெக்கமா இல்ல? இப்ப எப்படி மணி 2:20. அவ காலையில கிளம்பும் போதே பிளான் பண்ணிட்டா, நம்ம வந்து மத்தியானம் சாப்பிட போறது இல்ல. எனக்கு அன்எக்ஸ்பெக்டட்ங்க. நான் காலையில சரி நம்ம செஞ்சு நான் வந்து தோசை சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் சொன்னா, இந்த மாதிரி நம்ம போகலோண்டி ரெண்டல் கொடுக்கணும், ரினிவல் பண்ணணும் அப்படின்னு. சரி ஓகே போகலாம். அங்கே போயிட்டுக்கு அப்புறமா சரி இவன் ட்ரெஸ் எடுக்கணும்னு சொன்னான். எப்படியாவது 4 மணி ஆகும், அதாவது நம்ம வெளியே சாப்பிடலாம் நினைச்சேன். ஆனால் 2:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போவான்னு அவன் நினைக்கல. இப்போ என்னன்னா வீட்டுக்கு போய் சோறாக்குறேன். நான் எழுதின ஸ்டோரி தான், ஆனா எனக்கே தெரியாம ஏகப்பட்ட ட்விஸ்ட் வைக்கிறாங்கப்பா. நான் நினைச்சேன் ஸ்டூடியோ வந்து எங்கேயோ இருக்கு. நான் சிலிகான் சென்டர் மால் வந்து பக்கத்துல தானே இருக்கு, கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் ஆஃப் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா நான் பிளானை மாத்தி இங்கனக்குள்ளே கூட்டிட்டு வந்துட்டேன். தம்பி இப்ப சந்தோஷம் தானே? என்ன பண்றது? இப்ப சாப்பாடு நீ ஆக்குறியா இல்ல வாங்கணுமா? ஆனா எப்படித்தான் எல்லா பொண்டாட்டிங்களும் இப்படி இருக்கீங்களோ? எல்லா பொண்டாட்டிங்களுமா? ஆமா, உனக்கு இருக்க ஒரு பொண்டாட்டி. ஐயோ, எனக்கு இருக்க எல்லா பொண்டாட்டிங்களும் சொல்லலடி, உலகத்துல இருக்க எல்லா பொண்டாட்டிங்களும் சொல்றேன். எங்க அம்மாவும் இப்படிதான். கரெக்டா எங்க அப்பா 9 மணில இருந்து கிளம்பிடுன்றாரு. ஏன்னா அவர் பிளான் என்னன்னா ஒரு 10, 11 மணி 12 மணிக்கெல்லாம் கிளம்பி ரிட்டர்ன் வந்து சுறுசுறுப்பா ஃபாஸ்டா கிளம்பி அது ஒரு போகணும்னா பங்க்சுவலா கிளம்பி பங்க்சுவலா போயிட்டு வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு நானும் ட்ரெயின் மாமியாரும் ட்ரெயின் ஆகல. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. எங்க அப்பா பிளான் என்னவா இருக்கும், 12 மணிக்கெல்லாம் ரிட்டர்ன் வந்துட்டு வீட்டுல நல்லா சாம்பார் சோறு சாப்பிடலாம் அப்படின்னு இருப்பாரு.
எங்கள் அம்மா என்ன பிளான் பண்ணோம், வேணும்னே லேட்டாக அப்படியே மெதுவாக கிளம்பி இருங்க இப்போதான் சேலை கட்டினேன், இருங்க இப்போதான் சாமி கும்பிட்டேன்னு லேட்டாக்கி கிளம்பும் போதே 11 மணி ஆக்கிடுவாங்க. அப்புறம் அங்கே போனால் என்ன ஆகுறது, மத்தியானத்துக்கு சாப்பாடு, ரிட்டர்ன் வரும்போது ஜூஸு எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வரும்போது 4 மணி ஆயிரும். ஆமா, வீட்லயே இருந்த மாதிரி ரொம்ப சாம்பார் சோறு அது சாப்பிட்டுட்டு இருக்க முடியுமா? வெளியே அதே சாம்பார் சோறு சாப்பிட்டோம்னா நமக்கு செய்ய தேவையில்லை, அழகா மினிக்கிட்டு போய் உட்காந்தோமா சாப்பிட்டோமா. இது சொல்லி முடிக்கல, 4 மணிக்கு ரிட்டர்ன் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க தெரியுமா, டயர்டா இருக்குன்னு படுத்துருவாங்க. படுத்தவங்களுக்கு மணி 7 மணி ஆகுதுன்னு நல்லா தெரியும், அப்பயும் படுத்திருப்பாங்க. எங்க அப்பா மனசுல அப்பயும் நினைச்சிருவாரு, நைட்டுக்கு சேர்த்து அடிக்கிறாளுங்க. அது அத்தை சொல்லுவாங்க, அப்படின்னு சொல்லி பேசிட்டு அப்புறமா வெளியே தான் சாப்பிட்டு. நல்ல விஷயம் 4 விஷயத்த கத்து கொடுமானா, ஏமா இவளுக்கு ஒன்னே மாதிரியே இருக்கிறதுக்கு ஏமா கத்து தந்த? இப்ப உங்க அம்மாவும் சரி எங்க அம்மாவும் சரி நானும் சரி, என்ன தினமுமா நம்ம வெளியே சாப்பிடுறோம், என்ன சொல்றீங்க மக்களே, என்ன சொல்றீங்க? இப்போ ஒண்ணு வாங்கினமே, என்னது அது பேர் கரெக்டா சொல்லு, ஏதோ டொனால்டுன்னா என்னது இது? டோனட். டோனட். எந்த கடையில வாங்கணும் சொல்லு? ட்வினி என்னது ட்வினி ஹார்மோனா? என்ன எழவி அது? ஏதோ HOல தான் ஆரம்பிக்கும், எனக்கு தெரியல ஷாப். டிம் ஹார்டன்ஸ். அது கரெக்ட்டா தான சார்? ஆமா ட்வினி ஹார்டன்ஸ். ஐயோ நான் மேல இப்படி பார்க்கல, சைடுல நான் ஜூடியோல இருந்து பார்க்கும்போது எனக்கு அப்படி வந்துச்சு. ஜூடியோ இசட் எதுக்கு வச்சாங்க? நம்ம வாங்குறது சாரதாஸ் போத்தீஸ். அந்த போத்தீஸ் சாரதாஸ்லாம் இங்க இல்லாம இருக்கிறது இவளுக்கு வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கு. இப்ப கூட அந்த சேல்ஸ் கேர்ள்கிட்ட போயிட்டு பொம்மிஸ் நைட்டிஸ் இருக்கான்னு கேட்டுட்டு இருந்தா, அந்த அம்மா கே பாத் கர்ற மேரக்கோ சமஜ்மே நெய் ஆரன்னு அடிச்சு துரத்தி விட்டுருச்சு. இங்க நைட்டி இருக்கு, அது எப்படி இருக்குதுன்னா கொஞ்சம் மாடலான ஹைஜீனிக்கான செக்ஷன் நல்லா இருக்கு. அதுதான் ஹைஜீனிக் சொல்லிட்டேனே, அது நல்லா இருக்கு. ஆனா எனக்கு ஏன் அங்க எல்லாம் அழுக்கா வச்சிருப்பாங்களா? இங்க ஹைஜீனிக் ஐயோ நான் அப்படி சொல்ல வரல, நல்லா இருக்கு பொதுவா நல்லா இருக்கு, ஆனா எனக்கு செட் ஆகல. அதனால நான் வந்து சரி என்னன்னா எதுக்கு அப்படி இப்படி ஆசைப்பட்டுட்டு இருக்கிறது வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன அட்ஜஸ்ட் பண்ணாலும் மத்தியானம் போய் சமைக்கிறார். மணி 2:30 ஆயிடுச்சு. இப்பதான் அந்த டோனட்டுன்னு சாப்பிட்டோம். சமைக்க வேணாம், பேசாம இங்க வேறு போவோம். போயிட்டு லைட்டா ஒரு குட்டி தூக்கங்கள் போட்டோம்னா சாயங்காலமா ஆயிரும். நாடகம் ஆரம்பிச்சுட்டா, பாருங்க டைம் வந்து 2:28 அப்ப எப்படி நான் வந்து போய் சமைச்சு சோறு பொங்க தான் அது வேணாம் அப்படி நான் வாங்கி தரேன். சாம்பார் வைக்கணும், நம்ம கடையில வாங்கிக்கலாம். நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். சரி எவ்வளவு காசு? கம்மி காசு வாங்கிக்கலாம். நம்ம மிச்சம் மீதி வச்சிருப்பாங்க, அது வாங்கிட்டு வந்துடும் ஃப்ரீயா. இந்த வடபஜ்ஜி போடுற இடத்துல எல்லாம் வெளியே செதறி கிடக்கும், அதெல்லாம் பொறுக்கி ஒரு பொட்டலம் கட்டி தருவாங்கல்ல, அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வச்சிடலாம். இதுல என்ன இருக்கு? இந்த மாதிரி எப்பயோ ஒரு நாள் இருந்தா நீங்களும் மாட்டிட்டு இருக்கீங்கன்னா அந்த கணவர்களே ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன்ல வந்து கிளிங்க. ஆனா என்னை கிளிக்காதீங்க. உங்களுக்கு பொண்டாட்டி வளர்க்க தெரியல. அதால இந்த இப்ப கூட சொன்னாங்களே இதுல கோபி சுந்தர், ஒரு பொண்டாட்டி நான் பொண்ணா வளர்த்து உன் கையில கொடுத்துட்டேன், நீ பொண்டாட்டியை ஒழுங்கா வளர்க்க தெரியல உனக்கு. அந்த மாதிரி தான் இருக்கு. பொண்டாட்டி நீங்களாவது ஒழுங்கா வளங்க. இது கைமீறி போயிருச்சு. நான் என்னங்க என்னமா நம்ம கேட்டுட்டோம். நம்ம வந்து கம்மியா தான் நம்ம கேட்கிறோம். வாரத்துல எப்பயோ ஒரு நாள், மாசத்துல வந்து எப்பயோ ஒரு நாள் தான். இந்த மாதிரி ஜாலியா வெளியே போய் நீங்க வீடியோ போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது, எனக்கு சப்போர்ட் வந்துடக்கூடாதுன்னு அவன் இப்பவே முடிக்கிறான். ஓகே, இதுல இருந்து விடைபெறுவது உங்களின் நான் டிடிஆர் சிட்டிஸ் வந்துருச்சு. சப்போர்ட் பண்ணி சொல்லி கேர்ள்ஸ்.